ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையின் விளக்கத்தை பொய்யாகும் வகையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் பல முரண்பாடுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அவை என்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் மகாலிங்கம். ஆந்திராவில் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்று செம்மரக்கட்டை வெட்ட வந்தவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேரை ஆந்திரா போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தினம்தோறும் புது தகவல்கள் வெளியாகி வருகிறது. இன்று அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவர்களுடைய தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த போது பல முக்கிய தகவல்கள் நம்மிடம் இருக்கின்றன. குறிப்பாக ஆந்திரா போலீசாரும் வனத்துறையினரும் சொன்னது என்னவென்றால், கண்ணமங்கலம் என்ற பகுதி, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் என்ற பகுதியில் இருந்து அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஆட்கள் சந்திரகிரி என்ற பகுதியில் வந்து செம்மரக்கட்டைகளை வெட்டுகிறார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார்கள். ஆந்திரா காவல்துறையும் ஆந்திரா வனத்துறையும் சொன்ன தகவல் என்னவென்றால், கண்ணமங்கலத்திலிருந்து அவர்கள் கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து இந்த பகுதியில் முகாமிட்டிருந்ததாகவும் தொடர்ந்து செம்மரக்கட்டைகளை அவர்கள் வெட்டி வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான காட்சிகளும் ஆதாரங்களும் எங்களிடம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கையிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி அவர்களுக்கும் காவல்துறைக்கும் நடந்த மோதலில் அதிகாலை இந்த மோதல் நடந்த பொழுது 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆந்திரா காவல்துறையினுடைய தகவல். ஆனால் தற்பொழுது இறந்து போனவர்களுடைய தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த போது பல்வேறு முக்கிய தகவல் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக கண்ணமங்கலத்திலிருந்து ஒரு குழு கிளம்பியிருக்கிறார்கள். அவர்கள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலை 11 மணிக்குத்தான் இங்கிருந்து கிளம்பியிருக்கிறார்கள் என்பது அவருடைய தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த போது தெரிகிறது. அங்கிருந்து கிளம்பி வேலூர் வழியாக திருத்தணிக்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது மாலை 6:24 திருத்தணியை அடைந்திருக்கிறார்கள். அங்கிருந்து நேரடியாக ஒரு குழுவாக சேர்ந்து ரேணிகுண்டா என்ற பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இரவு மணி 8:25. எனவே தற்பொழுது 6ஆம் தேதி என்று அவர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் இதன் மூலமாக புலப்படுகிறது. அடுத்த கட்டமாக பார்த்தோமானால் அவர்களுக்கு திருப்பதி பகுதியை எப்போது அடைகிறார்கள் என்று பார்த்தால் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இரவு 9:22 அவர்கள் திருப்பதியை சென்றடைகிறார்கள் என்று அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகள் மூலமாக தெரிய வருகிறது. அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய சந்திரகிரி பகுதிக்கு அதிகாலை, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 2:35 தான் அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஆந்திர காவல்துறையோ 5ஆம் தேதி அவர்கள் அங்கு வந்து விட்டார்கள் சந்திரகிரி பகுதிக்கு. 6ஆம் தேதியும் அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி அதிகாலையில் நடந்த மோதலில் தான் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது அவருடைய அழைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அதிகாலையில் தான் அவர்கள் அங்கு சென்றிருப்பதே தெரிய வந்திருக்கிறது. இப்போது ஆந்திர அரசாங்கத்திற்கும் போலீசாருக்கும் இந்த ஆதாரம் மூலமாக கடுமையான ஒரு நெருக்கடி உருவாகியிருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு தகவல் நம்மிடம் இருக்கிறது. இந்த சந்திரகிரி பகுதி என்று பொறுத்து பார்த்தோமானால் அந்த பகுதியில் செம்மரங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் சொன்னபடி ஏப்ரல் மாதம் காலையில் அவர்கள் அங்கு சென்றிருந்தாலும் கூட 3 மணி நேரத்திற்குள் அவ்வளவு அதிகப்படியான செம்மரக்கட்டைகளை வெட்டி வந்திருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தற்பொழுது மிகப்பெரிய கடுமையான நெருக்கடியை ஆந்திரா போலீசாருக்கு உருவாக்கி இருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து ஆந்திரா காவல்துறையினரும் அரசாங்கத்திடமும் நாம் விளக்கம் கேட்டோம். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை, மௌனம் மட்டுமே பதிலாக இருக்கிறது. இதனிடையே தமிழக கூலி தொழிலாளர்கள் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி செம்மரம் வெட்டியதாக ஆந்திர காவல்துறை அளித்த விளக்கம் பொய்யானது என துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த முருகனின் மனைவி கூறியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக பேசிய அவர் கடந்த மாதம் 6ஆம் தேதி வரை முருகன் வீட்டில் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். போன மாதம் 5ஆம் தேதியே வந்து மரம் வெட்டம் தான் சொல்கிறாங்களே. நான் 6ஆம் தேதி தான் எங்கள் வீட்டை சாமி கும்பிட்டு நான் எங்கூர் பஸ் ஸ்டாண்டில் போய் எங்கள் வீட்டுக்காருக்கு அன்னைக்கு பஸ்ஸில் வேலூர் வண்டியில் ஏற்றினேன். நான்